இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரமும் உதவியும் தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே ஆசிய அளவிலான போட்டிகளில் வென்று பதக்கங்களுடன் நாடு திரும்பிய காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத வீரர் வீராங்கனைகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. 10வது ஆசிய பசிபிக் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி மலேசியாவில் நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த 13 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 23 நாடுகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் 55 பதக்கங்களுடன் இந்தியா 5வது இடம் பிடித்தது. அதில் தமிழகத்தில் இருந்து சென்ற 13 வீரர் வீராங்கனைகள் 4 தங்கம், 7 வெள்ளி, 6 வெண்கலம் என 17 பதக்கங்களை பெற்றனர். தொடர்ந்து மலேசியாவில் இருந்து பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்திலேயே அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்து கேக் வெட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீளம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கமும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்க பதக்கமும் வென்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வீராங்கனை சமிகா பர்வீன் இந்த இடத்திற்கு வருவதற்கு பல தொல்லைகளை தாண்டி வந்துள்ளதாகவும் வழக்கு தொடர்ந்த பின்னர்தான் வீராங்கனைகளுக்கு பெண் பயிற்சியாளர் மற்றும் பிசியோதெரபிஸ்ட் கிடைத்ததாகவும் தெரிவித்தார் அவரது தாய். மேலும் மாற்றுத்திறனாளிகள் என்பதால் ஒதுக்கப்படுவதாகவும் மற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கிடைக்கும் சலுகைகள் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத வீரர்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் ஆதங்கப்பட்டார் வீராங்கனை சமிகா பர்வீனின் தாய். தமிழக அரசோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா நார்மல் பிள்ளைங்களுக்கு எல்லா சலுகையுமே இருக்கு. நேஷனல்ஸ் போனா அவங்களுக்கு சலுகை இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் போனா இருக்குது. ஆனா இவங்களுக்கு இதுவரையுமே அந்த சலுகை வரல. ஆனா இவங்களுக்கும் அதே மாதிரி ஈக்குவலா வரணும். மாற்றுத்திறனாளில பாத்தீங்கன்னா பேராக்கு இருக்குது, இவங்க பேரால வரமாட்டாங்க, இவங்க டெஃப் அண்ட் டெஃப். இவங்களை இன்னும் அதுல சேர்க்கல. கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை இந்த பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் அரசு. இந்த முறை தமிழக அரசு நன்றாக உதவி செய்ததாகவும் 2025 டோக்கியோவில் நடைபெறவுள்ள காது கேளாதோருக்கான ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக பதக்கம் வெல்வேன் என தெரிவித்த ஈரோட்டை சேர்ந்த தடகள வீரர் முகமது யாசின், சாதாரண வீரர்கள் வெற்றி பெற்றால் அரசு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்வதாகவும் தங்களுக்கு எந்தவிதமான உதவியும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் சாதாரண வீரர்களுக்கு கிடைப்பது போன்ற உதவி தங்களுக்கும் கிடைத்தால் ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான போட்டிகளில் நிச்சயம் பதக்கம் வெல்வோம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில இருந்து எந்த உதவி இது வரல. இப்ப நார்மலா போறவங்களா அவங்களை கவர்மெண்ட் நேஷனல்ஸ் மெடல் பண்ணாலும் அவங்க கவர்மெண்ட் 1 லட்சம் தருது. பட் எங்களை மாதிரி காதுக்கு வாய்ப்பு முடியாதவங்களா கவர்மெண்ட் எந்த உதவி கிடைக்கல. நாங்க ஸ்டேட் மெடல் பண்ணிக்க, நேஷனல்ஸ் மெடல் பண்ணிக்க, நிறைய பேர் மெடல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த உதவி கிடைக்கல. கண்டிப்பா கவர்மெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நாங்கள் ஒலிம்பிக் வேர்ல்டு லெவலில் கண்டிப்பா மெடல் பண்ணுவோம் நிச்சயமா. சாதாரண வீரர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் இவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் தமிழக அரசு இவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதை செய்தால் நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் தடகள வீரர் மணிகண்டனின் சகோதரி. மேலும் தனது சகோதரன் திருச்சியில் உள்ள STAT விடுதியில் தங்கி அங்குள்ள மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்ள உதவ வேண்டும் என்றும் அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்தார். விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட நாங்க ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அவங்க கிட்ட என்ன அப்படின்னா திருச்சி ஸ்டேடியத்துல இவங்களுக்கு ஸ்டே பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்குமாறு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். சொந்த முயற்சியால் மட்டுமே ஆசிய அளவில் பதக்கம் வென்றுள்ள காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி வீரர்கள் மற்ற வீரர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரமும் உதவியும் தங்களுக்கும் கிடைத்தால் மேலும் பல வெற்றிகளை பதிவு செய்வோம் என தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு சார்பில் தங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் சாதிக்க காத்திருக்கின்றனர் மாற்றுத்திறனாளி வீரர்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீன தயாளனுடன் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம்
நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.